இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சிம்பிளான சிக்கன் ஃப்ரை. இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 5-6 பல்லு பூண்டு, அதுக்கு ஈக்குவலாக இஞ்சி, ஒரு 1.5 டீஸ்பூன் மிளகு, காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய், ஒரு 2 பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு அரைக்கட்டு கொத்தமல்லி இலையை பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 1/2 கிலோ அளவுக்குள்ள சிக்கனை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் பொடியும் உப்பு மட்டும் போட்டு அதை தனியாக வேக வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு வாணலியில் எண்ணெயை ஊற்றி நம்ம அரைச்சோம் இல்லையா, அந்த எடுத்து வச்ச பொருட்களெல்லாம் அரைச்சி அந்த மசாலா அந்த எண்ணெய்க்குள்ளார போட்டுருங்க. இந்த மசாலோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம எண்ணெயில் இந்த மசாலா நல்லா வதக்கணும். பொறுமையாக அடிப்பிடிக்காமல் அந்த எண்ணெயில் நல்லா அந்த மசாலா நம்ம வதக்கிக்கணும். கொஞ்சம் எண்ணெய் கூட இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா நம்ம வதக்கணும். அந்த மசாலோட பச்சை வாசம்லாம் போய் நல்ல ஒரு மணம் வர அளவுக்கு அதையை நம்ம வதக்கிக்கிறோம். நல்லா வதங்கின பிறகு நம்ம வேக வச்ச சிக்கனை அந்த மசாலுக்குள்ளே எடுத்து நம்ம போடுறோம். போட்டுட்டு அந்த சிக்கனையும் அந்த மசாலையும் சேர்த்து நம்ம நல்லா மறுபடியும் நல்லா வதக்குறோம். பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் வெந்த சிக்கன்லேருந்து அந்த எண்ணெய் வெளியே வர அளவுக்கு அதை பொறுமையாக நம்ம வதக்கணும். ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. பொறுமையாக அந்த மசாலாவோட சிக்கனை வதக்குங்க. பாருங்கள், நல்லா சிக்கன்லேருந்து எண்ணெய் விட்டு வந்திருக்கு. எந்த ஒரு அதிகமான பொருளெல்லாம் வெங்காயம், தக்காளி, கரம் மசாலா அப்படி எதுவும் போடாமல் சிம்பிளாக ஒரு மசாலா வச்சு நம்ம நல்லா ஒரு ஃப்ரை பண்ணியிருக்கிறோம். இந்த டைமில் உப்பு காரம் பார்த்துக்கோங்க. இந்த டிஷ்க்கு காரம் கொஞ்சம் தூக்கலாகவே போட்டுக்கோங்க. பாருங்கள், சூப்பராக ஃப்ரை ஆகி வந்திருக்கு சிக்கனு. இது நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா இது வதங்கி வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது மேலே நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் கொத்தமல்லி இலையும் பச்சையாகவே மேலே தூவி விட்டுருங்க. அதுக்கப்புறம் லேசாக ஒரே ஒரு பெரட்டு மட்டும் பெரட்டிடுங்க. அவ்வளவே தான். பாருங்கள், எவ்வளோ சிம்பிளாக எவ்வளோ சூப்பராக டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் நம்ம ஒரு சிக்கன் ஃப்ரை இன்றைக்கி பண்ணியிருக்கோம். இது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் அல்லது டின்னருக்கு நமக்கு சிக்கன் செய்யணுன்னு ஆசை இருந்துச்சுன்னா டக்குன்னு இதை செஞ்சிடலாம். அப்புறம் இந்த வெங்காயம், கொத்தமல்லி இலையெல்லாம் பச்சையாக போடுறதுனால ஈஸியாக நமக்கு டைஜஸ்ட் ஆயிரும். இதை சூடான சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த டேஸ்ட் வந்து நம்மளால் மறக்கவே முடியாது. இதை வந்து எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.